கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடந்துக்கோ. நீ ஒரு டாக்டர். I am not a doctor. I'm still a student. சரி. ஏன் இப்படி பண்ண? எனக்கு நீ வேணும். எனக்கு சரிகா வேணும். உன்னை லவ் பண்றதுல சரிகாவை விட நான் 4 வருஷம் சீனியர் தெரியுமா? என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ உலகிட்டு இருக்க. உலகல மெதுவா பேசு. உலகல You're my heartbeat. நல்லா கேளு. சக்கு உனக்கு புரியாது. உன்கிட்ட எல்லாம் பேசுவேன், ஆனா என் காதல பேச மட்டும் வாய் வராது. அதனால என்ன, நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவேன்னு கேர்லெஸ்ஸா இருந்துட்ட. ஆனா உனக்கு புரியவே இல்லைன்னு அந்த சரிகாவை நீ பஸ்ல பார்த்தனே என்கிட்டே முதல்ல வந்து சொன்னியே, அன்னைக்குதான் எனக்கே புரிஞ்சுது. புரிஞ்சுமா, நீ உன்னை மாத்திக்கல. என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். எவ்வளவு நீ பஸ்ல பாத்திருக்க, அவ உன்னை பார்த்தா தானே இருந்துட்ட. அப்போ உண்மையிலே லவ் பண்றாளான்னு தெரிஞ்சுக்க ஐடியா கொடுத்தியே. அப்படி என்ன அவ என்ன விட அழகா? அவ உண்மையிலேயே உன்னை லவ் பண்றாளா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐடியா கொடுத்தேன். அன்னைக்கு பஸ்ல அவ உன்னை தேடணும்னு நீ எவ்வளவு வேண்டிக்கிட்டியோ, அவ உன்னை தேடவே கூடாதுன்னு நான் அவ்வளவு வேண்டிக்கிட்டேன். நாசமா போக உன்னை தேடன்னு தேடி தீர்த்துட்டாளே. கூல் டவுன் பானு. கூல் டவுன் ஆயி நீ சொன்ன மாதிரியே என் காதல மென்னு முழுங்கி தண்ணி குடிச்சிட்ட. நமக்கு வாச்சது அவ்வளவுதான முடிவு பண்ணப்பறதான் உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தாரு. அப்பறதுதான் காத்து என் பக்கமா அடிக்க ஆரம்பிச்சது. சரிக்காவ பொண்ணு பார்க்க போறதை நான் அவாய்ட் பண்ணேன். அப்பாவை அதுக்கு எடுத்து குடிச்சவர் ஆகிட்டாரு. அதான் ஏன் அப்படி ஆச்சு? ஏன்னா கடவுள் என் பக்கம் தான் இருந்தாரு. கடவுள் எங்க உன் பக்கம் இருந்தாரு? பன்னீர்ல உள்ள பூந்து எல்லா குழப்பத்தையும் ஆரம்பிச்சாரு. எது எப்படியோ அப்பதான் நான் முடிவு செஞ்சேன். கை நழுவி போன சந்தர்ப்பம் தானா திரும்ப என் கைக்கே வந்துருச்சு. இத நான் விடுறதா இல்ல. அப்போ உன்னை ஒரு ஃப்ரெண்ட நினைச்ச எனக்கு நீ பண்ற துரோகம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காதல்லையும் போர்லயும் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா செய்யலாம். இனி நான் பின்வாங்க மாட்டேன். ஓஹோ, பிடிவாதமும் நானும் ரெட்ட குழந்தைங்க. அதான் குழந்தைத்தனமாவே இருக்க. என்ன சுத்தி தீ பிடிச்ச மாதிரி இருக்கு. பிரச்சனையை மோதி பாக்குறத விட தள்ளி போடுறதுதான் பெட்டர். இப்ப நீ ரொம்ப எமோஷனலா ஹாட்டா இருக்க. போய் தூங்கு. இப்ப பேசுறது உனக்கே காலையில பைத்தியக்காரத்தனமா தெரியும். தெளிவாயிடும். குட் நைட் பானு. ஆஹா, வேண்டிய விருந்தாளி வந்தாச்சு. இதோ விடிஞ்சாச்சு. அட, முகத்துல ஒரு தெளிவு தெரியுது. வெரி குட். வாங்க 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 வாங்க, உட்காருங்க மேடம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? சாரி, காஃபி தான் கொடுக்க முடியும். சக்கரை 10 ஸ்பூன் போட்டு ஜமாச்சிடுறேன். டாக்டர், நேத்து எமோஷனல் ஆயிட்டீங்க. யோசிக்காம ஏதோ பேசிட்டீங்க. எங்க இப்ப சொல்லு, நேத்து நீ பேசுறது எல்லாமே பைத்தியக்காரத்தனம் தானே? இப்பதானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். சாரி, பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு நான் சொன்னேனா? என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன்னு நேத்துதான் நிம்மதியா தூங்குனேன். அதான் முகம் தெளிவா இருக்கு. நீ என்ன தெளிவா குழப்புற. குழம்புன குட்டையில எனக்கு மீன் பிடிச்சுக்க தெரியும்.
நான் ஒன்னும் தூண்டில் மீன் இல்ல, சுறா. சரி சூரா, அப்ப எந்த மாதிரி வலை வீசினா நீ சிக்குவ? பானு பானு, உன்னை கோச்சுக்கிறது கூட மனசு வரல. ஆ, அப்போ உன் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில என் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு. பத்தியா பத்தியா, சாஃப்ட் கார்னர் தான். ஏய், என்ன கார்னர் பண்ணிட்டு தான் நினைச்சுக்காத. லவ் மீ. முடியாது. என்ன லவ் பண்ண முயற்சி பண்ண. முடியாது. இடியட், என்ன லவ் பண்ண கத்துக்கோ. முடியாது. நம்ம மனசு எப்பவுமே இப்படி ஈஸியா உடையிற கப்பல் சாசம் மாதிரி இருக்கக்கூடாது. மீறி உடைஞ்சது வச்சுக்கோ, இப்படி இப்படி எடுத்து இப்படி இப்படி குப்பை தொட்டில இப்படி இப்படி போட்டு இப்படி இப்படி கை தட்டிட்டு போயிடணும். நீ எனக்கு நிச்சயமா கிடைப்ப. பாப்போம். லேடிஸ் ஸ்பெஷல் பார்த்தா தெரியல. இறங்கியா இறங்கியா என்ன அங்க நினைச்சுக்கிட்டு எங்கிட்ட காசு கொடுமா. பிஸியா இருக்கட்டும். கண்டக்டர் 2 எக்மோர் டிக்கெட் கொடு. யோ போலீஸ் டிக்கெட்லாம் வாங்குறோம். போலீஸ் நல்ல சமயத்துல வந்தீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா? 2 பேருக்கும் உடனே ஏற்பாடு பண்றேன். டேய் முன்னாடி சோப்ராஜ் ஏறி இருக்கான்டா. பின்னாடி யார் ஏறி இருக்கா தெரியுமா? யாரு? ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் உலகத்திலே நம்பர் 2ல இருக்க தமிழ்நாடு போலீஸ் 2 பாம்ஸ் ஏறி இருக்காங்க. சோப்ராஜ் என்கிட்ட மாட்டான். அப்ப மாட்டி விட்டுரு. வெயிட் பண்றா. டேய் போலீஸ்காரன்ட்ட பாயிண்ட் அடிச்சு போறான்டா, பாத்து. நல்லா கவனிங்க. இந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பெரிய பிட் பாக்கெட் சொரா ஒண்ணு ஏறி. அதுக்கு இப்ப நான் வளைய விரிக்க போறேன். அதுவா வந்து மாட்டிக்கும். கபால் அப்படி அமைக்க பிடிங்க. புடிச்சிட்டீங்க. 2 பேருக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அதுக்கப்புறம் என்ன மறந்துட கூடாது. என் தம்பி கேஸ் விஷயமா வருவேன். Passengers and passengers. இந்த பஸ் எங்க பாதுகாப்பு படையத்துல இருக்கு. சோ ஆம்பளைங்க எல்லாம் அவங்கவங்க பர்ஸ் எடுத்து தைரியமா வெளியில வச்சுக்கீங்க. பொம்பளைங்க எல்லாம் எங்க எங்க பர்ஸ் செயினை ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ தைரியமா எடுத்து வெளிய விடுங்க. கரெக்ட். யாரும் எந்த கவலையும் படாம கண்ணை மூடி தாராளமா டிராவல் பண்ணலாம். அதுக்கு நானும் டிரைவரும் ஜவாப்தாரிகள். சொல்லு. நல்லப்பா டிரைவர், வண்டி ஓரங்கட்டு. நான் ஓரம் கட்டுறேன், நீங்க அவன லாடம் கட்டிடுங்க. போலீஸ்ரா. சார் சார் சார், என்ன சார் நீங்க பண்ணி இறங்கி போறீங்க? சொராவை பிடிக்கலையா? சொரா ஊடியா, பெரிய திமிங்கலமே மாட்டிக்கிச்சு. யோ டிரைவர், வண்டி அடியா. பிரதர், இப்பெல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க போலீஸ் ட்ரெஸ்ல கூட வர்றாங்க. பொதுவா சொன்னேன். ஆமா ஆமா. ஐயோ வெளிய வைங்க வெளிய வைங்கன்னு சொன்னதெல்லாம் யாரு? பொதுமக்களே சிந்திங்க. பொதுவா சொன்னேன். ஆயிரக்கணக்கான நல்ல டிரைவர் கண்டக்டர்களுக்கு மத்தியில 2 மட்டும் பிக் பாக்கெட் கும்பலோட சேர்ந்துக்கிட்டு கமிஷன் அடிக்குதுங்க. பொதுவா சொன்னேன். மாதிரி டிரைவர் மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருக்காரு. பொதுவா சொன்னேன். ஏயா, ஒரு வசதிக்காக போலீஸ் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சா உடனே போலீஸ் புத்தி வந்துருச்சா? 12 வாட்ச் அடிச்சுட்டு என்கிட்ட 8 வாட்ச் புழுகுறீங்களா? யாரு? நீங்களா? சரிக்கா. சரிக்கா, எனக்கு வேலைக்கு வரல. ஆக்சுவல் நடந்தது என்னன்னா, சாரி, எனக்கு வேலை இருக்கு. 23C இனிமே யாரும் ஏமாற மாட்டாங்க. வேணா 12B பஸ் ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏமாந்த பொண்ணுக்கு ஏதாவது மாட்டோம். இங்க இருக்கியா? நீ எங்க ஒளிஞ்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த பூஸ்ட் குடி, எனர்ஜி வரும். என்ன சொல்ற சரிக்கா? சரிக்கா இனிமே லேடி ஸ்பெஷல்ல தான் வருவா போல இருக்கு. ஆபீஸ்ல கூட பார்க்க மாட்டா போல இருக்கு. நம்ம தாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த பொண்ணுங்களே இப்படிதான். நான் அன்னைக்கு சொல்லல, பஸ் பாசிங்ல டைம் பாஸ் பண்றதுக்காக லவ் பண்ணுவாளுங்க.
நீ என்னடானா ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு இருக்க. ரிஸ்க், இறங்கிடு. ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு ரன்னிங்ல இறங்குற சீப் காதல்ல இருந்து. போடா. அந்த பொண்ணு தைரியமா ரன்னிங்ல இறங்கிட்டா, நீ வேணா சேஃபா ஸ்டாப்பிங்ல இறங்கிடு. பானு ஸ்டாப். பானு ஸ்டாப். எனக்கு புரியலையா சங்கர்? உனக்கு உன் காதல் எப்படி நியாயமா தெரியுதோ அதே அளவு எனக்கு என் காதல் நியாயமா தெரியாதா? பானு leave me alone. I don't want to leave you alone. நீ சொல்றத பார்த்தா அந்த பானு பொண்ணு பயங்கரமான வில்லியா இருப்பா போல இருக்க. என்னால பானுவை எதிரியா பார்க்க முடியல. எல்லாரையும் நல்லவங்க நீ நம்பிக்கிட்டே இரு. சபார் சங்கர், அந்த பஸ் பொண்ணுக்காக அவ்வளவு உருகுனிய, கடைசியில அவ கூட உன்னை புரிஞ்சுக்கல பாத்தியா? அவ சூழ்நிலை அப்படி. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சிருக்கான்டா இவன். சரி 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 சங்கர், அந்த பொண்ணு உன்னை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே? எங்க கிட்ட விட்டுரு, நாங்க பாத்துக்கிறோம். எப்படி? இந்த குண்டாக்கா சைஸ்ல அது கூட ஒண்ணு வருமே, ஆமா. அது இன்னைக்கு வரல. இதான் நல்ல டைம். ஜூலியன் குபா கம்ப்ளீட் லிமா பால். சில்பு மிளகா கொத்தோ. பஸ் பிரேக் டவுன். கண்ணுங்களா பொண்ணுங்களா எல்லாம் லைன்ல வாங்க. அவங்க டிக்கெட் என்னோட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கங்க. 18 வயசுல இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. இந்த 40 மேலங்க அப்படியே ஓடி போயிடணும். பிரேக் டவுன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிக்கங்க வாங்க. முதல்ல தள்ளி நில்லுங்க எல்லாரும். ஏய் சந்தரி சாகல ட்ரெயின் டிக்கெட் நீட்டியா? அப்படியே போட்டோம் அப்படியே. ஏய் இடுப்பை கில்லாதே. முதல்ல நகத்தை விட்டு தொடங்க பிசாசுங்களா. ஒண்ணு கையிலயாவது வளையல் இருந்தா பாத்தீங்களா? எல்லாம் மார்வாடிகளை வச்சு மேட்னி ஷோக்கு போறது. அதெல்லாம் நீ ஏடா பாக்குற? ஆமா வண்டி வச்சு பாரு. போ 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 போ. எப்படியோ எட்டு வச்சு போறவா? இதெல்லாம் உங்க புருஷன் கிட்ட வச்சீங்க. விசிலி வண்டியை நானே ரெடி பண்ணிட்டேன். அம்மா வண்டி ரெடி ஆயிட்டா. நீ அதுங்களோட போற. வா வண்டி ஏறு வா. அவங்க அதுங்க பொம்பளைங்களா அதுங்க. அதுங்க போட்ட விடு நீ ஏறு. வாங்க வாங்க. ஏண்டா கீரு, வண்டிக்கு என்னடா ஆச்சு? பிரேக் டவுன் ஆச்சு. அதுக்காக அப்படியே விட்டோமான்னா? இல்லையே, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டோம்ல. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். அடிக்கடி இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகும். அதை நாமளா பார்த்து தான் சரி பண்ணிக்கணும். கரெக்டா சொன்னடா. இதே 23C ரூட்ல நாம எத்தனை லவ் பார்த்துருக்கோம். நமக்கு அதானே வேலையே. இப்ப கொஞ்ச நாளா நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்குல்ல? எது அந்த மௌத்தா இருக்கான் பார்ட்டியா? அதே பார்ட்டி தான். பொண்ணு காந்தி நகர்ல ஏறும், பையன் நந்தனத்துல ஏறுவான். லுக்கு 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 வெறும் லுக்கோட சரி. அந்த மடனுக்கு அந்த பொண்ணோட பேர் கூட தெரியாதுடா. அட பேர்ல என்னப்பா இருக்கு? இல்லடா, அந்த பொண்ணு பேரு கண்டி முன்னாடியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதே பொண்ணு இந்நேரம் கல்யாணம் முடிச்சிருப்பானே. ஓஹோ, அந்த பொண்ணு பார்த்த மேட்டர் சொல்றியா? இந்த பொண்ணு தான்டா அவன் பார்க்க வேண்டிய பொண்ணு. இது தெரியாம அவன் பொண்ணு பார்க்க போகாம இருக்க, இந்த பொண்ணு வீட்டுக்கு போகாம நம்ம பஸ்லயே இங்கேயும் அங்கேயும் அலைய, கதையே கந்தலு. அந்த பொண்ணு பேரு சரிகா, அந்த மௌத்தார் கான் பார்ட்டி பேரு சங்கர். இப்ப நான் கரெக்டா கண்டுபிடிச்சேனா? பொதுவா லவ் ஸ்டோரினாலே ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதே மாதிரிதான் இதுலயும் ப்ராப்ளம் வந்துருச்சு பானுங்கிற பொண்ணால. சில பேர் அழுதுட்டு புரிஞ்சுப்பாங்க. இங்க பாரு, இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அழுவுது. என்னக்கா அப்படிதானே? கண்டக்டர் டிரைவர் புண்ணியத்துல நீ சேர வேண்டிய இடம் சேர்ந்தாச்சு.